வாங்க அஞ்சாணி மல்லாவி அக்கா வந்து கூப்பிட்டுருக்கா வந்து இன்றைய தினம் விருந்துக்கு வந்து வர சொல்லி. திருவாண்ணா நீங்கள் சொன்ன வழியாக நாங்கள் கவிதாசை மகினியம் விட்டுட்டு போகிறோம். பைக்கில் கவிதாசை மகினியம் விட்டுட்டு போகிறோம் நாங்கள். எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சாப்பிட போகிறோம், பசிக்குது, டைம் பண்ணி. சமையல் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, அந்த அவங்களோட அந்த டெக்கரேஷனை பார்த்தாலே வந்து ஒரு இதாக இருக்கும். மஞ்சள் போட்டிருக்கு, நாட்டுக்கோழி குழம்பு, நாட்டுக்கோழி சாமி தெளிக்கிற சேவல், புரோயிலர்ல ஒரு டுவல், சாந்தினியில திங்கிங்கெல்லாம் வித்தியாசமாக தான் இருக்கும் தெரியுமா? முதலாக சாந்திட்ட வந்தால் நல்லா வேங்கலாம். எல்லாரும் இதை பார்த்துட்டு ஒரு கொஞ்சம் வடிவாக தான் செய்வேன் இல்லையோ. இந்த சாந்தி இந்த விருந்துக்கு சாந்தி இந்த முயற்சி எவ்வளோ அது ஒரு பக்கம் உண்மை, அதுக்கு பாராட்டுறோம். நீங்கள் வந்து நாங்கள் போன அப்புறம் பார்க்கணுமா? அப்படியே தேங்க்யூ. இதுலேயே வை, அப்போ தான் நாங்கள் அதை நம்புவோம். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. ஓகே, அப்போ இன்றைக்கி கல்யாணம் முடிஞ்சு எத்தனை நான் அந்த பிரச்சனைக்குரிய நாட்களை வந்து ஞாபகத்தில் வச்சுருக்கேன்னு சொல்ல மாட்டேன். 15 ஞாபகம் இருக்கு எனக்கு. அப்போ 2 கிழமை 3 கிழமை அப்போ தானே அப்போ ஆக போகுதுண்டா. நார்மலாக புதுசாக திருமணமான நாட்களை வந்துட்டு கொமனா விருந்துகளுக்கு கூப்பிடுவாங்க. சகோதரங்களாக இருக்கட்டும், சொந்தக்காரர்கள் எல்லாம் வந்து கூப்பிடுவாங்க. அப்போ எங்களுக்கு ஏற்கனவே அப்படி தான் ஒரே கூப்பிட்டபடி எங்களுக்கு அந்த டைம் இல்லை பிரச்சனை போயில அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க இப்போ கொஞ்சம் பிஸியாக இருந்தபடியாக ஆக்களும் அங்கே இங்கே எல்லாம் போனதால் வந்துட்டு இல்லை, சொல்லப்போனால் ஆக்கள் வந்துட்டு இல்லை வீடுகளில். அப்போ அதால் வந்துட்டு கூப்பிடலை. இப்போ எங்களை ஃபஸ்ட் டைம் வந்து எங்களோட மல்லாவி அக்கா வந்து கூப்பிட்டுருக்கா வந்து இன்றைய தினம் விருந்துக்கு வந்து வர சொல்லி. கட்டாயம் வரணும், நான் வந்துட்டு வடியெல்லாம் சமைச்சு வச்சுப்பேன், நீங்கள் சாப்பிடும் அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்கள் இப்போ மல்லாவி அக்காவிட்ட விருந்து போகிறோம். மல்லாவி அக்கா எங்களுக்கு தந்த டைம் 1:30லேருந்து 2க்கு வர சொல்லி. ஆனால் இப்போ டைம் 2:20 ஆகுது. இன்றைக்கி ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு அண்ணா பார்த்துருப்பீங்க. இப்போ அவர் வந்தால் வந்து கொஞ்சம் நாங்கள் டைம் எடுத்துட்டோம். வேண்டாம் வர்றவங்களை கட்டாயம் கவனித்து தான் போகணுமேனா. அப்போ அவரோட இருந்து காய்ச்சி போட்டு நாங்கள் இப்போ தான் வந்துட்டு வெளுக்கிட்டுறாங்க. அப்போ வெளுக்கிட்டு மல்லாவி அக்காவிட்ட போயிட்டு வந்துட்டு அந்த விருந்து பிரசாரத்தில் வந்துட்டு நாங்கள் கலந்து கொண்டு வர போகிறோம். ஏன்னா ஸோ எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சாப்பிட போகிறோம், பசிக்குது, டைம் பண்ணி. உண்மை கதை என்னென்னா லேட் ஆகிட்டுது, காலையிலேருந்து சாப்பிடல. அப்போ அண்ணா அம்மாந்தையோட இருந்து அப்படியே பார்த்தாக்க கதைச்சிட்டு வரேன். நீங்கள் சரி சும்மா இருந்தீங்க, நாங்கள் கதைச்சி கொண்டே இருந்தாங்க. அப்போ கதைக்கிறதுக்கு பசிக்குமென்று கேட்டால் கட்டாயம் ஒரு எனர்ஜி கொண்டு போகும் தானே. அப்போ எனர்ஜி எல்லாம் லூஸ் ஆகின ஒரு சுச்சுவேஷனில் நாங்கள் இருக்கிறோம் வந்துட்டு. ஸோ இப்போ நாங்கள் வந்து விளக்கிட போகிறோம். மிச்ச விஷயங்களை வந்துட்டு நாங்கள் காரில் கதைச்சிட்டு போயிட்டு அப்படியே நாங்கள் அங்கால மல்லாவி அக்கா வீட்டை போயிட்டு வந்துட்டு காய்க்கலாம். ஸோ அந்த வகையில் எல்லா சௌகரங்களும் இருந்தாலும் சாந்தினி அதை முதலாவது அடுத்து செஞ்சதுக்கு சாந்தினிக்கு ஒரு பெரிய ஒரு நன்றியை சொல்லி கொண்டு வந்துட்டு நாங்கள் விளக்கிடுவோம். என்ன ஸோ வந்துட்டு நிறைய விஷயங்கள் நிறைய பேர்லாம் கேட்டிருந்தீங்க. அப்பா அங்கே சாந்தினி எங்கள் அனுபவங்க எல்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. எல்லாருமே என்னண்டு ஒய்ஃபை கண்டோன்னே மாமா கண்டோன்னே அவங்கள எல்லாம் ஒதுக்கிட்டீங்களான்னு சொல்லி. நல்லா ஒரு விஷயத்தை ஞாபகத்தை வச்சுக்கொள்ளுங்க. வந்து எப்பயுமே நான் வந்து வந்த பாதையை மறக்கிற ஆள் இல்லை, இருந்து வந்த மறக்கிற ஆள் இல்லை வந்து. ஸோ எல்லாமே நான் இன்றைக்கு இப்போ மல்லாவியை கூட காணையில் என்று கேட்டிக்கிறேன். இன்றைக்கு மல்லாவி விட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் வாரக்கிழமை விட்டு அக்கா விட்டு அப்படி எல்லாமே வந்து போவோம். ஸோ வந்துட்டு சந்தோஷமான தருணங்களாக இருக்கட்டும், சைலண்டாக இருப்போம். என்ன நல்லதே நினைப்போம், நல்லதே வந்து நடக்கும். ஸோ நம்ம கிளம்புவோம் இங்கேருந்து. எங்களோட வீடியோக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ இங்கேருந்து வெளுக்கிட்டு காரில் அப்படியே காய்ச்சிட்டு போவோம். நீங்கள் எவ்வளோ போகிறீங்களா கார்? இல்லை, இன்றைக்கு நீங்கள் ஓடுவோம். இல்லை கொடுத்து பார்க்கலாம், ஆனால் ஆளுக்கு ஒரு பழக்கணும். இல்லாட்டி சாப்பிட்டு அப்புறம் வசிக்க இல்லை போ லேட்டான அதனால் நாங்கள் விரைய கரை பண்ணுவோம். சரியா? ஓகே. அப்போ அக்கினி அண்ணா விட்டு தூர மனமில்லா கார்கி எடுத்து ஐயோ எடுக்கலையா? சரி எடுத்துட்டோம்.
இது எப்படியும் எடுத்துட்டு வாங்க. அடே இந்த பைக்கை உருட்டி விட்டா சொன்னதாப்பா ஒன்று. இன்னும் வாழப்போம் ஏன்டா கடவுளே. ஆனால் இப்போ மழைன்ற இது வெயிலன்ற அளவுக்கு இல்லை தான் தம்பி, அதால் ஓகே இதில் விடுவோம். என்ன அது கேட்க வேண்டிய கேள்வி, கட்டாயம் கேட்க வேண்டிய கேள்வி. கேட்ட திறக்க புரிய அடைக்க புரியாத கட்டாயம் கேட்கணும். நல்ல ஜோக் கொண்டு அடே அம்மான ஒவ்வொரு நாள் நினைக்கிறத செய்கிறேன் இல்லைடா இந்த காற்றுக்கு நம்பி இன்றைக்கு இல்லை நாளைக்கு செய்வோமா? தங்கோசி வண்டி கட்டும் மேடம். சரி மலையோட சுரண்ட கழிவு வரும். அதை நாங்கள் செய்வோம், பிரச்சனை இல்லை. நான் சொல்கிறேன் வந்து இதை வேண்டி கட்டுற சொல்கிறேன்டா. ஐயோ பைக்கு இதில் அடக்கா இல்லாட்டி எதுவுமே இல்லை அடக்கு பைக்கு. நான் என்ன யோசிச்சேன்னா நாங்கள் பைக்கில் போக மாட்டேன், நீங்கள் பின்னா வாங்குவோம் காரில். கொஞ்சம் வித்தியாசம் அனுபவமாக இருக்கும் இல்லை. அப்போ ஹெல்மெட் எடுத்துட்டாங்க அதில் வர பிள்ளை இதில் தான் அப்புறம் அதில் இது என்ன ஒரு சர்வீஸ் போடணும். அப்பா இப்போ எங்கேயும் போகிறாரா இல்லை? அப்பா இப்போ எங்கேயும் போகிறாரா இல்லை? அப்போ அந்த ஹெல்மெட் எடுங்க, நாங்கள் பைக்கில் போவோம். அவங்க நிற்கட்டும், அவங்க என்னத்துக்கு கிருவாண்ணா நீங்கள் சொன்ன வழியாக நாங்கள் கவிதாசை மக்கினியை விட்டுட்டு போகிறோம். பைக்கில் கவிதாசை மக்கினியை விட்டுட்டு போகிறோம் நாங்கள். ரைட் வந்துட்டா ஹார் சந்திப்போம். பாய் பாய். ஓ எல்லாத்தையும் கனவில் சந்திப்போம். நான் பைக்கில் போகிறது படிவா காட்டேன். யாரோ இப்படி நீங்களே கொண்டு போங்க. கொண்டு வந்து சரி இல்லை உண்டாதான்டா போவோம். அதுதான் வந்துட்டா. ஓகே ஓகே பாய் 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 பாய். எப்போலேருந்து ஒரு 11 மணி 10 மணி படுக்கணும் பிளான் பண்ணி இன்னும் சரி வரையில பார்ப்போமா. பைக் இருக்கா சர்வீஸ் போட்டு எடுக்கும் தம்பி. சரியா அங்கே வருகிறேன் வாட்டும் காரமாக இல்லை எடையாப்பா ஹாடவுலே என்னடாப்பா அந்த மாதிரியா நெருப்பு தான் எல்லாத்துக்கும் ஒரே ரேட் தான் எடுக்கிறான்டா. அதான்ப்பா அதான் மணக்காவல் எனக்கு. சரி எல்லாரும் முளைக்க தான் ஆகணும், சிக்கல் இல்லை. ஏசி இல்லையா? ஏசி இல்லையா? அதுதான் அதுதான் சொன்னேன். சரி நான் ஒழுக்கிறோம். ஓகே அப்போ நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம் ஷாருக்காவிட்ட வந்து சாப்பாட்டுக்கு. அப்போ மனுஷனுக்கு வந்து இப்படி தானே ஒவ்வொரு ஆசைகள். கப்புள்ஸாக வந்து வெளியில் பைக்கில் போன அந்த அனுபவம் வந்து இல்லைன்னு ஆகலுக்கு. அதால் வந்து இன்றைக்கி வந்து இப்போ காரை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, நான் வந்து பைக்கில் போகிறோன்னு சொல்லி போயிட்டுருக்கு பாருங்கள். அப்படி ஆகல் டீம் போயிட்டுருக்கேன். விஜய் திரிஷாவும் போகிற மாதிரி கிடக்குண்ணே. அது ஜீப் இல்லைடா, அது ஜீப்போ கில்லில போறேன். உனக்கு விளங்கி இல்லை கில்லியட்ட விட ஜீப் தானே மெயினான விஷயம். ஓ பைக் வந்து குறையுது. அந்த கடைசி டைம்ல அவன் கபடி விளையாடக்குள்ள அவளை ஏர்போர்ட்ல விட போகலாம் போவான் கொண்டு. அதான் 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 அதில் திரிஷாக்கு என்ன ரைஸோ
என்ன வேறு எனக்கு அதில் தெரியா பேர்கள் உண்டும். இப்போ அந்த மாதிரி வந்து அவர்கள் பைக்கில் வந்து போயிட்டு இருக்குது. வட்டுகளை பார்த்தானே அதுக்குரிய வட்டு தான் எல்லாம். அதான் அந்த அடுவான் கிள்ளி அடுவைக்குள்ளெல்லாம் இருக்குது ஒவ்வொரு ஆசையில். அப்போ வந்து போயிட்டு அப்போ ஷாரோ கடை சமையல்ன்றால இப்போ சமையல் டேஸ்ட்டாக இருக்கோ இல்லையோ அந்த அவனோட அந்த டெக்கரேஷனை பார்த்தாலே வந்து ஒரு இதாக இருக்கும் பிள்ளைங்க. 5-6 பிளேட் அட்டி கிடக்கு. நான் சொல்லட்டும் 1 மணிக்கே சாப்பாடு ரெடி ஆயிடுது. மிச்சம் அந்த 1 hour வந்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக கேட்டது வந்து என்ன சொன்னால் அந்த டெக்கரேஷனுக்கு வெங்காயம் அப்படி வெட்டி இப்படி வெட்டி அந்தந்த மாதிரி செய்கிறதுக்காக தான் இது கேட்டேன். மற்ற பைக் ஓட்டத்தை காட்டு நான் கதைக்கேன். நான் கதைச்சாலும் நீ பைக் ஓட்டத்தை காட்டு. இந்த டைமில் பைக் ஓட்டம் தான் முக்கியம். கண்ணாடி கிளியர்லாம் இருக்கிறனால தெரியாடாப்பா. அடிச்சு விட்டா இருந்தது போயிட்டு போ. அதுதான் அது அந்த சரியா டஸ்ட் அடிச்சு போய் கிடக்கு. சரி நெஞ்சு போகுதான் அனுக்கா விட்டு சும்மா ஒரு காய் பாய் சொல்லிட்டு போமாட்டா. இல்லை அக்கா அப்படி அங்கே போய் அவரது நிற்கும். இப்போ அண்ணா இப்போ அனுவக்காடை விட்ட போயிட்டு வருதான். அப்போ நான் முன்னுக்கு போவேன் போயிட்டு நிற்போம் வாங்க. அகளவு அந்த சந்தியில் நிற்போம். ஆக்கள முன்னோட்டத்தை காட்டும். அப்படியும் செய்யலாமோ அந்த 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 அங்கேருந்து இங்கேருந்து வார காட்டக்கூட நல்ல ஒரு இதோண்டு வரும். எடுகொண்டு வரும். இதில் அனுப்பி நான் நிற்க நீ வாக்கில் காட்டாங்க வரும். இப்போ கொஞ்சம் நேரத்தில் நீ சொன்ன மாதிரி எடு. சொன்ன மாதிரி எடா. சொன்ன மாதிரி எடுக்க சொன்னான். அது தெரிந்தாடையா பாபா ஆக்கினி ஷாருக் அவரே ஹோல் அடிச்சு ஓடிடாப்பா. அந்த டைம் இதாகிட்டு உண்டு டக்கு டக்குண்டு முன்னுக்கு விட அந்த அங்கே என்ன படுதான் கிடைக்கிறது ஏற்பாடு காண ஏற்பாடு. காந்தினில திங்கிங் எல்லாம் வித்தியாசமாக தான் இருக்கும் தெரியுமா? கடுமடு கேட்குறாப்பா. சித்தப்பா கொஞ்சம் வாங்க. என்ன சித்தப்பாப்பா நல்லபடி மேடம். ஆத்தே சித்தப்பா போங்க. நீ போங்க. என்ன 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 பிளான் பண்ணிக்க போங்க வேணாப்பா முன்னுக்கு. அஞ்சாணி சரியா குத்தேல சித்தப்பா விளையாட்டு அந்த ஜாமான் போய்க்க மறக்காம தந்துட்டு போவோம் சொல்லு அதுக்கு அப்படியே வைக்கதா இங்கடா போய கேம் இல்லை இப்போ உடனே. சரி இது என்னப்பா இது கடுமடுவையா? சொன்னானே 1 மணிக்கே சமையல் முடிஞ்சிக்கும். 1 மணி இந்த டெக்கரேட்டுக்கு. ஆனா முதலாவது சாந்திட்ட வந்தா நல்ல சொல்லலாம். எல்லாரும் இதை பார்த்துட்டு ஒரு கொஞ்சம் படிவா தான் செய்வீங்க இல்லையோ? ஓ ஏன்னா சாந்தி கொஞ்சம் தெரியுங்க என்ன இருந்தாலுமா இல்லை இப்போ இது தண்ணி குடிக்கிற பாதி சோடா கூலாக குடிக்கோம்னாக்கா ஃப்ரிட்ஜுக்கு வச்சிருக்கு வரும். இப்போ இதில் எல்லாம் வரும். நீங்கள் உட்காருங்க ஃபஸ்ட்டு. இல்லை நல்ல பொடியன் மாதிரி இருந்தேங்க. அந்த நல்ல பொடியன் தாண்டா அந்த அந்த என்ன இண்டியா முகச்சே கொஞ்சம் கூட நல்லவனா கிடக்கு. அதான் அந்த அதைத்தான் சொல்கிறோம். எங்க அப்போ அந்த ஒரு கருப்பு பேக்லனா ஒன்று விட்டு வந்தீங்களா? ஃபேனை இப்போ கூட்டுவோம் நாங்கள். விடாத ஃபேனை கூட்டி விடு. சாப்பாடு கொஞ்சம் டவேரன் இருந்தா என்ன சொல்லக்கூடாது. நாங்கள் சூடாக சாப்பிடக்க அதில் ஒரு டேஸ்ட் இருக்குது.
சாப்பாடுண்டா நீ இப்படி தான் 1.5 மணித்தியாலும் கொஞ்சம் இதாண்டிட்டு நான் பெருசா சாப்பிட மாட்டேன் ஆனா அப்ப என்னால கூட்டி கொண்டு வந்திருக்கிறேன் அது உன்னையும் சேர்த்து சாப்பிட அப்படிதானே அது பிரச்சனை இல்லை சாப்பிடும் மற்ற என்னண்டா வீட்டு வந்த இல்லை ஓ கிருபாண்ணே நான் ஒரு நாள் பார்த்தது இல்லை எனக்கு இல்லையா இல்லை இதான் என்ன செட் பண்ணுறது அந்த மெசேஜ் போட்டு குட் மார்னிங் போடுறேன் சொன்னவர் எஸ் கிறிஸ்டியன் தானே நான் சாந்தியில கூட அந்த கிஃப்ட்டு என்னது ஆனால் கப்புள்ஸா கொடுக்குற அளவுக்கு சரியா பரவாயில்ல எழும்பு என்னண்டா இப்படித்தானே இதை நீங்கள் வந்து நாங்கள் போன அப்புறம் பார்க்கணுமா அப்படியே தேங்க்யூ இதுலேயே வை அப்போ தான் நாங்கள் அதை நம்புவோம் சரி சரியா நாங்கள் போன அப்புறம் பார்க்கலாம் மட்டும் உயிர் இல்லை ஐயோ அப்போ இல்லை அப்படி நாங்கள் என்ன தவணிட்டு வரடா இது சும்மா ஃபார்மாலிட்டிக்கு அங்கே இருந்த ஒரு பேகத்துக்கு ஃபார்மாலிட்டிக்கு ஓ சாப்பிடுங்க அவ சாப்பாடு என்னென்னலாம் பார்த்து என்னென்னு பாப்பமா ஓ மை காட் அப்படி வர நான் உங்களுக்கு கோஆபரேட் பண்ணுறேன் பட் நீங்கள் எஸ் ஃபஸ்ட்டு அதுலேருந்து அதை திரும்ப அப்படி ஆப்பன்ஸ் ஓடி அப்பா குத்தரிசிக்கடா அப்பா அதான் என்ன அக்னிக்கு ரொம்ப பிடிக்கும் வேண்டு இது என்ன சாமான் இது பாப்பா வெள்ளை அரிசி மஞ்சள் போட்டிருக்கு நாட்டுக்கோழி குழம்பு நாட்டுக்கோழி சாந்தி தணிக்கிற சேவல் ப்ரோயிலர்ல ஒரு ப்ரோயிலர்ல டுவல் இது டெவல் கலர் காணாடியா யா நோட்டீஸ் டெவல் காணாடியா டுவல் இது பருப்பு பிளேட் அப்படியே இஞ்சால கொஞ்சம் பருப்பு ஏய் கண்ணாடி காணாடி அது எப்படி முதல்ல எடுத்துட்டு இது என்ன இது பனங்க பனியா மேல வடையா வடையா இது இது என்ன ஆக்கினேடா வடை தள்ளுங்க இஞ்சால இது கூலா இஞ்சால ஓனான் முட்டை இது வந்து ப்ரோயிலர் முட்டை ஃப்ரை பண்ணது அதேங்க இது வந்து இது இந்த காட்டுவோம் மைசு என்னன்னு சொன்னா கக்கரிக்காய் தயிர் இது வந்து நாட்டுக்கோழி முட்டை இது ப்ரோயிலர் இது நாட்டுக்கோழி முட்டை இது உனக்கு இது எனக்கு எஸ் இது ஓகே இது நெஞ்சால மிளகா பொரியல் அப்பள பொரியல் நெஞ்சால அந்த மாதிரி நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா எல்லார்ட்ட வீட்டையும் போய் விருந்து சாப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு நாளைக்கு நாங்க கொடுத்துருவோம் நீ இருக்கியே அப்படி செய்வா வச்சு இப்படி செய்வோம் நேற்று ஆள் அடிப்போம் நேற்று முன்னா படிச்சு ஆள் அடிப்போம் அந்த ஆள் அடிப்போம் பெரிய பெரிய ஒரு மாட்டு சைஸ்ல அடிப்போம் மாட்டேன் சரியா ஆள் கதைக்கா சாப்பிட்டு தான் கைக்கு அவ வெள்ளை சோறு அப்படியே போடுங்க நீங்கள் கைகளி அங்கே இருங்க 2 பிளேட் ஆனால் என்ன பொறுத்த நான் போட்டுவிட்டு கைகளினா எனக்கு ஓகே ஏன்னா சாப்பிட ஈரமே இந்த 2 பிளேட் உங்களுக்கு இந்த 2 என்ன போடுங்க நீங்கள் சும்மா இல்லை கழிஞ்சு தண்ணி கிடக்கு இருந்தாலும் இருக்கா மன திருப்திக்கு ஜீவா சாப்பிட்டு போகலாம் அப்புறம் இது எப்படி ஃபீல் பண்ணுறீங்களா அக்கா அந்த விருந்தா முடிக்க விட்டு கேட்குறேன் நல்லா லைட்டாக போடுவா நீங்கள் நின்று கவனிக்கிறேன் என்னது இந்த கதைக்க போகிறவங்க அதை பார்த்து கொண்டு இருக்கோம் உண்மையாவோ உண்மையாக தான் மற்ற இந்த வீடியோ நீங்களும் போட்டு விடுங்க உங்களோட சேனலில் என்னது அது ஃபைனலி நீங்கள் வேணும்னா ஒரு கொஞ்சம் எப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு போகலாம் அது நான் போட்ட அப்புறம் நீங்கள் ஃபைனலி தாண்டி எனக்கு குத்து சிவம் வெள்ளைய போட்டு சாப்பிட நல்லா இருக்கு வெள்ளை நடுவு காலை அணுங்க குத்து அடியில் கறிட்டா இன்னும் இல்லை சொல்கிறேன் அடுத்து பார்க்கல அதான் சம்பந்தம் இல்லை மூத்த சொல்ல குண்டு மேனம் குண்டு மேனம் சரி எனக்காங்க பார்த்து போடுவோம் சார் நீங்கள் கறியில் ஓப்பன் பண்ணி வை கரண்டியல் இருக்குது லெக் பீஸ் இருக்குது ஆளால் ஒன்று கொண்டு குத்தால மரவியில் குளிச்சது போல் இருக்குதா லெக் பீஸ் அக்னி தான் கூட விருப்பம் இருந்தாலும் பரவாயில்ல நான் போட்டு அப்படியே சாக்லேட்
போட்டு சாப்பிடுவோம். இப்படி சாந்தி சமைச்சு வைக்க நாங்கள் வராமல் இருந்தானே ஓ அவனா தெரியும் சாணி இப்போ சாணி இது என்ன ஃப்ரை? இது சிக்கன் ஃப்ரை. இது வந்து நான் டெவல் தான் செய்யணுமான்னு இருந்தேன் பொரிச்சு இடையில குழம்பினா அப்புறம் டூவல் ஆகிட்டேன் போயிட்டுது எனக்கு. நான் குழம்பிட்டேன். ஸோ அதனாடி இதே மாதிரி பிரெட்டல் ஆகிட்டேன். நான் மெயின் டிஷ் நாட்டுக்கோழி உங்களோட கோழி அதாவது சாணிங்க சாணி ஒரு 2 பிளேட் எடுத்து அவங்களுக்கு போடுங்க தம்பியாக. நான் போகிறேன், நீங்கள் சாப்பிடுங்க. செல்ஃப் தானே நீங்கள் போட்டு சாப்பிடு. நீ வெங்காயத்தை பண்ணிட்டு வர இல்லை இதை கடைசியில் ஒன்று ஏன் போடுறது எல்லாத்துலேயும் வைக்கிறது. ஓகே ஓகே ரைட் ரைட். அவள் இது என்ன சாமானது படையா பயமா கிடையாது நான் பார்க்க. நீங்களும் இது 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 புரோயிலர். இது மூட்டு கோழி சரி நாட்டுக்கோழி சரி எது நாட்டுக்கோழி? இது நாட்டுக்கோழி முட்டை ஃப்ரையா? இந்த முட்டையை பார்க்கணும் உங்களுக்கு சைஸு அதான் ஆளு கம்ப்ளைண்ட் எடுத்து வாழைப்பழம் என்ன, தார்பூசணி பழம் என்ன, ஆப்பிள் பழம் என்ன, வெளிநாட்டு அன்னாசி பழம் என்ன, மலேசியா திராட்சை பழம் என்ன, முடியல என்ன கேட்க ஆனால் ஷாருவா கடை சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட இடம் இல்லை அவர்கள மேசையில் அப்பளம் அப்பளம் காத்துல வரும் போட ஆளுக்கோடு எடுத்து வைக்கும் அப்பளம் தேவைப்பட்டு எடுக்குமா அங்கால பல வகை முறைக்கு இருக்காளா இந்த ராசம் கைகளிட்டு ஓடியார் மேக சாமு மேக சாப்பிங் ஓ அவன் அப்பளம் பறந்து இது என்ன சாப்பாடு கூட அந்த வழியில் கிஞ்சாயில் ஒன்றும் கழுவாங்க கிடக்கு வீடு எல்லாம் முப்பண்ணா கிடக்கு சும்மா வண்டியாக போட்டுக்கணும் உங்களுக்கு மணியாக இருக்குது அதில் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரணும் தெரிந்தானே ஜாமான பார்க்க வாங்கிட்டு எங்கே வந்துட்டு நான் சேர்ந்து சாப்பிடு நீங்கள் போட்டு சாப்பிடுங்க வீட்டை போன போது நீங்கள் போட்டு சாப்பிடுங்களா நீங்களும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாந்தினி நீ இதில் வா உன்னோட கதைக்க கிடக்கு அப்போ நாங்கள் ஆரம்பிச்சு வைப்போம்மா இது ப்ரே பண்ண போறீங்களா? சரி இல்லை வேணாம் கடவுளுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு சாந்தினிக்கு நன்றி. அடுத்த கட்டமாக இன்றைய தினத்தில் இப்படி ஒரு சாப்பாடை நீங்கள் ஏற்பாடு செஞ்சாக்கு இதை விட என்ன ஹோப்பேக்க வந்து என்ன சொல்கிறது கை வைக்கவே இடமில்லாத அளவு செஞ்சுருக்கே சாணி. இதை விட என்ன ஸ்பெஷல் பண்ணும்? அதுவும் நீ ஒரு தனி ஒரு ஆளாக இருந்து கொண்டு இவ்வளோ நான் தான் செய்த தனியாக இவ்வளோ நீ தான் செஞ்ச நீ அப்போ ஒன்றும் நல்லா இருக்கான்றீங்க. ஆனால் ஒரு மணித்தியான் சாப்பாடு ஆறிட்டுது அதுவும் உண்டு. நாட்டுக்கோழி குழம்பெல்லாம் கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா நல்லா இருந்திருக்கும். என்னண்டு நான் கோல் எடுத்துக்கொண்டு இருந்தேன். என்ன அது வந்து அந்த அண்ணன் எந்த நாடு கிருவானா? அவர் வந்து ஸ்பெயினோ என்ன வந்தது வந்து பிரான்ஸ் வாங்கன்னு சொல்லி கலைச்சிட்டேன் நான். அதாவது நீ திருப்பி கேட்க நான் என்ன மோட்டர் பைக்கில் வந்துருக்குறீங்களே. இது வந்து நான் காரில் வர வழக்கில் இது சொல்லிச்சு பைக்கில் போகணும். ஆனால் உண்டு அப்படி எல்லா வகையாக போகணும். என்ன பைக்லேயும் திரியணும். கடைசி ஆண்டே சொன்ன ஞாபகம் நீ என்ன நீ சொன்னேன் நீ சித்தப்பா ஒரே பைக்கில் கூட்டிட்டு வச்சிருக்க அந்த ஆசையை நிறைவேற்றவே இல்லை. அதனால நான் டக்குன்னு பைக்கில் கேட்டோடனே நான் டக்குன்னு அப்போ சைக்கிளில் கேட்ட உடனே ஏற்றுவேன் மாட்டு வண்டியில் அது இல்லாத கேட்டால் ஆளை திரி போடுவேன் பச்சி பிறகு என்ன இது ஓரளவாக இருக்கிற கேட்கணும். எல்லாரும் அப்படி கேட்க மாட்டுது. 2 பேரும் எடுத்து நீங்களே முட்டை அப்போ இருக்கிற மேய்க்க 2 இந்த சுவாச காணில் சித்தப்பா
வெங்காயம் பட்டுறாரு. இது சாப்பாடு என்ன சொல்லுது சாப்பிட எல்லாத்தையும் போட்டு குழச்சிட்டேன். நீ மெனமா செஞ்சிருக்கிற கணக்கா செஞ்சோட கொஞ்சம் இதை குழச்சிருக்கலாம். இந்த மீன் பொரியலை வெயிட் பண்ணிக்கலாம். அது ஒரு விருந்தண்டைக்குள்ளே எல்லாம் இருக்கணும். அது சாய்ஸ் பண்ணுற நீங்கள் சாப்பிட்ற நீங்கள் சாய்ஸ் பண்ணுற வேறு விதம். நாங்கள் விருந்தண்டைக்கு அப்படி தான் வைக்கோம். அப்படின்னா நீ முதல்ல சொல்லிக்கோ சாய்ஸ் பண்ணிருக்கோம். உன்னோட விட்டு நான் எல்லாம் சாப்பாடில் சாய்ஸ் பண்ணுற விதம் அப்படி இருக்கு. இப்போ பிரியாணி பிடிக்க மாட்டாலும் விருந்து கூப்பிட்டாக்கான பிரியாணியை மொட்டையாக அந்த மேசையில் ரெண்டு வைக்கல. அப்போ ஒரு விருந்துன்னா அதுதான். நீங்கள் இப்போ விருந்து கோர்ஸ் முடிச்சோ? இல்லை இல்லை அனுபவம் தான். எங்களையும் கூப்பிட்டவ தானே மெல்லாவிலேருந்து வந்து போனான் மோட்டர் பைக்கில். ஞாபகம் இருக்குது. அக்கா கூப்பிட்டு அண்ணா ஒரு விருந்து வச்சவையோ. ஆனால் கொஞ்சம் குறைவு தான் விட்டு கொடுத்துருக்க கூடாது. நீ இந்த இடத்துல ஐயோ அது என்ன விருந்து சொல்லலாம் சொல்லிக்கணும். அது ஒரு காலத்துக்கு ஏற்ப விருந்து தானே அம்பி. அதுதான் விஷயம். இப்போ 2026 இது. நீங்கள் உன்னை இந்த டைமில் அவைய கூப்பிட்டு ஒரு விருந்து வச்சுருந்தா அது ஒரு வெறித்தனமாக இருந்திருக்கும். ஓ இந்த கோப்பை மூடி கோப்பை மூடிண்டது எது? ஓ ஓ ஓ நீங்கள் போட்டுச்சா? விருதுக்கு நித்திரையும் இல்லை. ஜானியக்காவோட விருந்து போன்னு சொல்லி ஒலிம்பியால் நேரம் பார்த்தோம். அப்படி தெரியல. என்ன செய்ய அது ஒன்றும் கதைக்கு இல்லை. அப்போ நாங்கள் சொல்லிருக்கோம் அங்கே பாப்போமா சாப்பிட்டு சொன்னேன். யார் கதைக்கப்படாம சோடா குடிச்சு சாப்பிடுங்க. அப்பளம் சார் என்னதான் மற்றபடி பழங்களையும் சாப்பிடுவோம். பழம் ஒவ்வொன்று அடுத்தது. அப்போ இந்த சமையத்தில் சித்தப்பான பங்களிப்பு என்னன்ற நீ எனக்கு சொல்லு. ஹெல்ப் பண்ண வேறு கோழி கொடுத்தது ஒன்று செஞ்சிருப்பேன். நாட்டுக்கோழி. நான் சொல்லுவேன் சித்தப்பான பங்களிப்பு கோழி வச்சு தந்திருப்பார், கச்சி களை தந்திருப்பார், வெங்காயம் தந்திருப்பார். இல்லை கடைக்கு போயிட்டு வந்தவர் மற்ற மானக்கட்டு சுமனோட வந்து கொஞ்ச நேரம் சொன்னார். அங்கே போனா வேண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டானே வெயிட் பண்ணிட்டு வந்தவர். அப்பதான் வரைக்குள்ள இல்லை இல்லை அப்படி வரக்கூடாது. அதே நேரம் ஒரு பிளேட் தரட்டு உங்களுக்கு போட முள்ளு வளது பார்த்தீங்களா? கொண்டாங்க அந்த கதிரையும் வச்சுட்டு நான் பரிமாறணுமா கறியல் எல்லாம் இல்லது. தம்பியாக்கள் கொண்டாங்க. என்ன எனக்கு காணும் இல்லை கறி குழம்பு இந்த குழம்பு எனக்கு கொண்டு போனேன். ஏனடா குழம்பு இதுக்கு போட்டேன். மற்ற பேர் பொழுதெல்லாம் மட்டும் சாப்பிடும். குழம்பு தம்பியாக்கள் நீங்கள் போட்டு சாப்பிடுங்க. அவங்களுக்கு அது முள்ளு வச்சுக்கலாம். இன்றைக்கு நேற்றாண்டில் சித்தப்புள்ளோட வழக்கம் வந்தாக்களை சாப்பிட வச்சு தான் சாப்பிடுறது. எல்லாம் நீ சமைக்கிற ஒரே தானே காணா போனாம இல்லை. ஆனால் பம்பலா கதைக்கிறதுக்கும் டக்கு டக்குன்னு அந்த எண்ணங்கள் வரணும். நான் எல்லாத்தையும் கதைக்கிறேன். ஜீவா வந்தவன் அங்கே இருக்கிறாங்க. அப்பளம்தான் இதுக்கு இது நல்லா இருக்கும். இந்த வெள்ளை சோத்துக்கு அப்படியே கூழாம்பரை இருக்கு போட்டு சாப்பிட இருக்கு. அக்னி வேன் கவிதாசுக்கு எல்லாம் பிடிக்குமா? கவிதாசு அக்னி பிடிக்காதா? அக்னிக்கு இது குத்தர் ஒரு மொத்தத்தில் நல்ல தெரியா. லெக் பீஸ் சாப்பிடவே இல்லை போலக்கு. நாட்டுக்கோழி லெக் பீஸ் சொல்றா பிக்கிற வாழ்க்கை ஒத்துக்கு அதை அப்படி போட்டு அந்த நாட்டுக்கோழி தானே அட போட்டு சாப்பிடுங்க.
நானே நீங்கள் 2 மணிக்கு வந்தால் அப்புறம் அப்படியே ஒரு நல்ல வேலை காய்ச்சி பார்க்க போனா இந்த சாந்தி இந்த விருந்துக்கு சாந்தி இந்த முயற்சி எவ்வளவு அது ஒரு பக்கம் அதுக்கு பாராட்டுறோம். அதை விட கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 ரூபா வச்சுக்கும் போல இந்த சாப்பாடு என்ன கொஞ்சம் கிட்ட கிட்ட அது நான் சாப்பிடக்கே பிடிச்சிட்டேன். இல்லை அவள் தனியை தான் செஞ்சவன்ற நான் சாப்பிடக்கே பிடிச்சிட்டேன். இல்லை இந்த என்ன சொல்கிறது ப்ரோயிலர் சிக்கன் கொஞ்சம் சொதப்பேன். என்னென்ன முழுக்க அதை பொரிச்சு டெவலப் பண்ண இருந்தது. எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. எது ப்ரோயிலர்? எனக்கு அந்த இந்த என்ன சொல்கிறது கொரியன் ஃப்ரை இதாகும். அப்போ சாந்தி இன்னொரு கேள்வி. இப்போ உதாரணமாக எனக்கு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதே மாதிரி விதுவுக்கும் இருக்குது. இப்போ நீ உனக்கு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இனிமே தான் பெற்றுக்கொள்ளும். இல்லை ரைட். இப்போ நாங்கள் இருக்கு மேலே ஃப்ளைட்டு நீங்கள் ஏற போகிறேன், பக்கத்தில் எல்லாம் ஏற போகிறேன் தெரியும். ஏறைக்குள்ளே உனக்கு எப்படி ஃபீல் பண்ணுவேன்? எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு சொன்னால் இப்போ தனிப்பயணமாக இருந்தால் கொஞ்சம் பயமாக இருக்கும். உறவுகளோட மின்னும் இல்லை வேண்டப்பட்டவங்க போய் கொஞ்சம் பயம் குறைவாக இருக்கும். சித்தப்பாவோட பிரச்சனை இல்லை, அது நடந்தாலும் சேர்ந்து போகும். அவ்வளோ நீங்கள் பைக்கில் கூட்டிகிட்டு போறீங்க இல்லையாமே, பெரிய கம்ப்ளைண்ட் ஆகிறாங்க. காரில் கூட்டிட்டு எப்படி உணர்ற நீ? எவ்ரிடே டிராவலிங் போயிட்டு வந்து அப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா போயிட்டு வந்து நான் ஒரு ஐடியா வந்து இந்தியாவுக்கோ மலேசியாவுக்கோ கூட்டிட்டு போக மாட்டேன். அதான் கேட்குறேன் நான். நீ பயப்பட்டானா நான் கைப்பிடுவோம் பார்க்குறேன் அந்த ஐடியா. இல்லை பயப்பட மாட்டேன் சொன்னேன் போகணுமெண்டு விருப்பம் இருக்குது. அப்போ அதனாடி போயிட்டு வந்து சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும் அனுபவத்தை. அது ஒரு உண்மைத்துவம் இருக்குமே இல்லையா? ஆனால் அந்த முன்னாலுமே யார் இந்தியா ஃப்ளைட் ஒன்று அங்கே உடஞ்சி வச்சாம அதை விட உனக்கு பயம் இருக்கா? இல்லை இல்லை பயம் இல்லையே. இண்டிகோ அதுக்கு முதல் இப்படி போறோம்னா முதல்ல சொல்லுங்க. அதில் இங்கே கூடைக்கு மேலே ஏற்றிட்டு குதிக்க பழக்கிறது. நாங்கள் இடையில குதிக்க சொன்னா பரசூட் தானே குதிக்க இல்லை வேணும். எஸ் ஆனால் என்ன பேராசூட் எல்லாத்துலேயும் அப்படி குதிச்சு மேட்ச் தப்பி இருக்கிறார்கள் இருக்கிறாமடா ஃப்ளைட்டோட பேராசூட் போடுறக்குள்ள. ஆமாண்டா என்ன இது சான்ஸ் என்னமையாவா? நீங்கள் எல்லாம் பேராசூட் போடுங்கன்றதுல படம் நல்லா பார்த்தது கூட அதில் மற்ற அவருக்கும் ஃப்ளைட் அனுபவம் இருக்குதானா? 10 வருஷத்துக்கு. ஆனால் இப்போ இந்தியாவுக்கு வந்து காரில் போகிற மாதிரியான இதெல்லாம் வேறப்பா மினிமம் அப்படியோ அது நான் அப்படி என்ன சொன்னால் நாங்கள் போகலாம் காரில். என்ன சொல்கிற வந்து ஃப்ளைட்டில் போய் ஒரு மணித்தியாலம் சரி காரில் போகிறது 30-20 போயிடுவேன். அது கொழும்புக்கு எல்லாம் போட்டு வந்திருக்கேன் நீ. அதுதான் போயிட்டு வந்திருக்கேன்னு. இல்லை அப்படி ஒரு சான்ஸ் வந்தானே இல்லை போயிட்டு வரலாம். ஆனால் நீ விதுவோடான்னு கதை கொஞ்சாது. நீ 2-3 கதையில கேள். ஒரு மச்சால இருந்து ஒரு கேள்விய கேள். முழு பேர் சாப்பிட்றதுல ஃபோக்கஸ் பண்ணா சாப்பிட. முழு பேர் என்னண்டுகள்? விதுஷா. முழு பேர் என்ன? இப்போ ஃபுல் நேம் மாடையா சொல்லுங்க. ஃபுல் நேம் சொல்லுங்க. என்ன பேர்? முழு பேர் கட்டிக்காரு. அட நான் இந்த இதை நான் எதிர்பார்க்க இல்லை. எந்த பேர் வந்துட்டு உள்ளாட்டுட்டு நான் நேற்று பர்த் சர்டிஃபிகேட்டில் வந்து போட்டு அப்பாண்டே இல்லை சொல்ல போய் எனக்கு நான் சாப்பாடு கூட வைப்பேன். லெக் பீஸை சாப்பிடுறேன். லெக் பீஸை சாப்பிட்றேன்னு சொல்கிறேன். பொதுவிலேயே குறைவு. கிளைமேட் நல்லா இருக்கு. என்ன ஸ்கூல் அப்படியே போட்டில் தான் கிளாஸுக்கு விட்டால் அவங்க கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்களா? இல்லை இன்னொரு மற்ற போத்தில் இல்லை இன்னும் பூத்த கூட தாண்டி உதவாயிங்க நீங்கள் எடுத்துக்கணும். என்ன கவலையாண்டா இவ்வளோ வரும் கவனிக்கிறவங்களுக்கு நாங்கள் ஒன்று ஒன்றே இல்லையாண்டு அதை எங்கடாப்பா அது பார்த்துட்டே அவ்வளோக்கா இல்லை இருக்குது மேலே வந்துட்டு அது என்ன கீழே வச்சது? இல்லை
இல்லை மேலே தான் வச்சிடான். அதுக்குள்ள ஒன்றும் இல்லை. நான் உனக்கு நான் செய்வேன் ஜோசிக்கா ஒன்று ஜோசிக்கா. அப்படி இல்லை, விருந்துன்றது நாங்கள் தான் எல்லாம் தான் வேணும். அதனால இந்த டைம் எதுவும் தந்தா கூட வேண்டக்கூடாது. அப்புறம் இதுக்கு கார்கை சாக்லேட்டுகள் அது இல்லைண்டா ஓகே மேட்டமேட்டி சொல்கிறேன். அதாட்ட சோடா இப்போ சாப்பிட்டு முடியத்தான் இது கதைக்க போது பாரு. இவ்வளோ முதல் இப்போ சொன்ன ரீசன் பசி, இப்போ சொன்ன ரீசன் சாப்பிட்டு இருக்கேன். பழங்கள் சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிய கதைக்க தொடங்கினா கிச்சனுக்கு ஒரு டைம் காட்டிடுறேன். கவிதாசன கோப்பையை காட்டா இப்படியே போக போறீங்களா? இங்கேயோ வேறு எங்கேயோ அளவு எடுத்து தான் சாப்பிட்டு அப்படி தான் சாப்பிடுவோம். ஆனா ஓ எந்த போனுங்க விட்டுட்டு வந்தேன். வெளிநாடுகாரோட பழைய பழை அந்த ஒரு லெவலுக்குலாம் இருக்கு. என்னது? எடுத்து போட்டு ஃபுல்லா வடிச்சு. ஓ அப்போ இதுவாட்டி பிளேட்டை பாடுங்க சாப்பிடுங்க. இல்லை ஒரு சோறு வேஸ்ட் ஆக மாட்டேன் தெரியுமா? ஒரு நல்ல பழக்கம் அது. யாரு நான் ஓ நீங்கள் அந்த நீ நேரத்துல கறி போட்டு சாப்பிடுவேன். இந்த கொஞ்சம் மிதந்துக்க நான் தனியாக லோடு போட்டு ஜீவாவுக்கு சாப்பாடு நேரத்துக்கு சாப்பிட்டு கொண்டு வந்தால் தான் இப்போ உறங்கும். காலமே என்ன சாப்பிட்டீங்க? காலமே ஜூஸ் தான் அடிக்கணும் நான் சாப்பிடுவேன். அப்போ நான் கொத்து சாப்பிட்றேன் ஆக்கினேன். அவன் சொல்லு ஹரிதாஸ் அது என்ன சொல்லுது சாப்பாடு என்னது? என்ன வடிவ சாப்பிட்டு அதுக்காண்டி இல்லை ஆள் வஞ்சகம் இல்லாம சாப்பிடும் பிரச்சனை. பானண்டாம் ஒரு முக்காராத்தர் பான் தோசை ஒரு 7 தோசை இடியப்பம் ஒரு 19 இடியப்பம் அவ்வளோதான். சரியான குறைவாக்குறேன் இல்லை அதுக்கு மிஞ்சி இல்லை. நான் ஆக ஓவராக சொல்லக்கூடாது. சும்மா இப்போ நானே கலாய்க்கிறேன் இல்லை. அவ்வளோதான் அளவான சாப்பாடு தான். வேறு என்ன அப்புறம் மற்ற இதுவும் வந்து இப்படி இமிட்டேஷன் ஐட்டம்லாம் நல்லா போடுமே நல்லா இருக்கும். இமிட்டேஷன் ஐட்டம் பண்ணக்கே நீ அப்படித்தானே வேற ஒன்று நீ இவ்வளோ அது எல்லாம் நடந்து முடிஞ்சாப்போ இல்லை இனி ஃபுல்லாக இமிட்டேஷன் தானே. என்ன இது வடிவாக இருக்கும் ஒரு தோட்ட ஐட்டம். மெட்டது இவ தான் பொம்பளை. ஆனால் போட்டிருக்க உடுப்பு நகர்த்து கொடுத்தது.